நாங்க நடுவில் ஒரு கிரைசிஸ்லாம் வந்தப்ப, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்தப்ப கம்பெனி வித்தரலாம் நாங்கெல்லாம் முடிவு பண்ணி பேசணும். நாங்க நினைச்ச விலைக்கு மேல எங்க கம்பெனியை விலை கேட்டாங்க. நாங்க நினைச்ச விலைக்கு மேல எங்க கம்பெனியை விலை கேட்டாங்க. அப்பதான் புரிஞ்சுது நம்மளுடைய வேல்யூ, என்னோட மதிப்பு எனக்கு தெரியல, எவனோ ஒருத்தர் சொல்லி தெரியுது. எவனோ ஒருத்தனுக்கு தெரிஞ்ச மதிப்பை நான் பயன்படுத்திக்கலைன்னா நான் சாதாரண ஆளா மாறிடுவேன். இனிமேல் கம்பெனியை விற்கிறதா ஐடியாலேயே இல்லை, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் நினைச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு ஜோகோ நிறுவனத்தை உலகம் முழுக்க இருக்கிற மென்பொருள் நிறுவனங்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. விஷயம் அதோட முடியலைங்க. தென்காசியில ஏழை மாணவர்களுக்கு தத்தெடுத்து 18 மாசம் பயிற்சி கொடுத்து வேலை வாங்கி கொடுக்கிறாரு. ரொம்ப அழகா சொன்னாரு. எப்படி ஒரு மனுஷனை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எந்த மனிதனிடமும் எந்த குறையையும் நான் காண்பதில்லை, எந்த மனிதனிடமும் எந்த குறையையும் நான் காண்பதில்லை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வலிமை இருக்கிறது, ஒரு திறமை இருக்கிறதுன்னாரு. என்ன அழகான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நீங்க யாருக்காவது நீங்க நினைச்ச இடம் கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, இல்ல இன்னும் பிளேஸ்மெண்டே கிடைக்கல அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கவலையப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு வலிமை இருக்கு, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. ப்ரூஸ்லி ரொம்ப அழகா சொன்னார், எளிமையான வாழ்க்கைக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளாதீர்கள், எளிமையான வாழ்க்கைக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளாதீர்கள், கடுமையான சூழல்களை சமாளிக்க தெரிந்த வலிமைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அற்புதமான வாசகம். நம்ம எல்லாமே லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்ப எக்ஸாம் எழுதினாலும் கொஸ்டின் பேப்பர் சிம்பிளா வரும்னு நினைக்கிறோம். எந்த இன்டர்வியூ போனாலும் கேள்வி ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்டர்வியூ முடிச்சு வெளில வந்தோடனே கம்பெனி ஓனர் கேட்டை திறந்தோடனே சார் இந்தாங்க எங்க கம்பெனிக்கு வாங்கன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இது எதுவுமே அவ்வளவு ஈஸியா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு, நிச்சயமா வேணும். நம்மளை யாருமே வெளியில தள்ளவே முடியாதுங்கிற எண்ணம் வேணும். ஸ்ரீதர் வேம்பு ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் லைக் வேர்ட் எக்ஸிட்னர். எனக்கு எக்ஸிட்ங்கிற அந்த வார்த்தை மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. எவனுமே நம்மளை வெளியே தள்ளக்கூடாது, எவனாலும் பார்த்தரலான்னு இருக்கணும். நான் சொன்னல பயம்னு ஒன்று இருக்கவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னல, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. சொல்லுங்களா, இங்க இருந்து பெங்களூர் போறீங்களா, சென்னை போறீங்களா, வேலை கிடைச்ச சந்தோஷத்துல தான் போவீங்க. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், அனுபவ உண்மையை சொல்றேன். அங்க போன மொத்த ஐடி உலகத்துக்கு முன்னாடியும் நீங்க ஒரு சின்ன புள்ளியா தெரிவிங்க. உண்மையா சார்? சின்ன புள்ளியா தெரிவிங்க. ஏன்? உங்க காஸ்டியூம்ல இருந்து அத்தனையுமே அங்க கவனிக்கப்படும், நீங்க போடுற ஷூ கவனிக்கப்படும், கட்டுற வாட்ச் கவனிக்கப்படும், எல்லாமே. ஐயோ இவங்களுக்கு மத்தியில் என்னடா நம்ம பாட்டு சொம்பையா இருக்கோமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீங்க. இருப்பதை